அதே தான். அவர் ஒரு ராணுவம் போல கட்டமைக்க ட்ரை பண்றாரு திரு சீமான். அது ராணுவத்துக்கு தான் சரி வரும். கமாண்டர் இன் சீஃப் ஒருத்தர் சொல்றாரு எல்லாரும் ஓடுங்க, இங்க அப்படி கிடையாது. கலைஞரிடம் நான் நல்ல அணுகுமுறையோட தான் இருந்தேன். ஏன்னா அவருக்கு நான் பொன் விழா எடுத்தேன். அணுகுமுறை அதே அணுகுமுறை தனக்கு தேவை, தனக்கு விஜயகாந்த் சரியாக வரலன்னா அதே மாதிரி பரம விரோதி அவர் நடப்பார். அது அரசியல் நாகரிகமாக என்னமோ அவருடைய இதோ என்னமோ நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா இது இப்படி பார்க்கும்பொழுது என்னை அவர் பண்ணுற கூத்தா பார்க்கும்போது எம்ஜிஆர் சொன்னது தான் எனக்கு ஞாபகத்துக்கு. எம்ஜிஆர் அவர் 40 ஆண்டு கால நண்பர். 40 ஆண்டு கால நண்பர்னு சொன்னவங்க அன்னைக்கு கூட நான் மேடையில் சொன்னேன். அவரும் சொல்லியிருக்காரு எவ்வளோ பரம விரோதிகளாக இருந்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம். அதுதான் நான் இன்றைக்கி பார்க்குறேன். சரி, அன்றைக்கி எம்ஜிஆர் சொன்னதெல்லாம் நியாயம் அப்படின்னு நினச்சி பார்க்குறேன். திமுக வந்தால் திரும்ப ரவுடிசம் வரும், அராஜகம் வரும், அக்கறம் வரும், என்னைக்கு இருந்தாலும் சொன்னார். அது உண்மை, அதான் நடக்குது. ஒன்றும் இல்லை, சட்டம் ஒழுங்கு எங்கே சரியா இருக்கு? சட்டம் ஒழுங்கு நல்லா இருந்தா கஞ்சா கடத்தும் ரவுடிகளாக தான் இருக்கிறார்களே ஒழிய அந்த கட்சி என்ன ஒரு நல்ல உதாரணத்தை மக்களுக்கு எடுத்து கூறி இருக்கிறது என்பதை மக்கள் முன்னாடி நான் கேள்வி கேட்கிறேன். எது கேட்டாலும் நாங்கள் நல்ல கட்சி, யோக்கியமான கட்சி என்று சொல்கிறாரே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே. நம்ம கிராம பக்கத்துல ஒரு பழமொழி உண்டு, யோக்கியன் வரான் சொம்பெடுத்து உள்ள வைங்கன்னு சொல்லுவாரு. அது மாதிரி தன்னை யோக்கியராக காட்டிக்கொள்ளும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கஞ்சா கடத்தும் அத்தனை திமுக ரவுடிகளையும் இன்றைக்கு நீங்களே சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை செய்தவர்கள் என்று அவர்களை சிறையில் அடைக்க தயாரா என்ற கேள்வியை மக்கள் முன்னாடி தமிழக மக்களின் கேள்வியாக இந்த நேரத்திலே நான் கேட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு ஆத்திரங்கள் வருது. காவல்துறை அதிகாரிகளே ரொம்ப நீங்க சால்ரா அடிக்காதீங்க. காவல்துறை சும்மா ஜால்ரா அடிச்சா பாத்துங்க. என்ன ஒரு ஜால்ரா அடிக்கிற ஒரு அளவுதான். எப்படி இவ்வளவு ஹேட் இருக்கிற டிஎம்கே ஏடிஎம்கே மாத்தி மாத்தி வின் பண்றாங்க? யாரு சப்போர்ட் பண்றா? யாரு 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 யாரு? புரிஞ்சுக்கிட்டு ஓட்ட போடு, சும்மா எதையாவது போட்டு வின் பண்ணாது. இந்த வாட்டியாவது திருந்து திருந்து, இல்லைன்னா நான் உனக்காக ஜெபிக்கிறேன். ஏசப்பா, என் ஆண்டவரே, இவர்களுக்கு நல்ல புத்தியை கொடுக்கும், நல்ல புத்தியை கொடு கர்த்தரே. இவர்களுக்கு கண்ணை திறந்து விடும். இவர்கள் என்ன செய்தென்றே தெரியாமல் தொடர்ந்து பாவங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பாவங்கள் மன்னிக்கப்படுதுன்னு சொல்லி கொடுத்த ஆளதான தேவன். எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். ஆனால் காங்கிரஸ், திமுக இதுக்கு நீ ஓட்டு போட்டின்னு வச்சுக்கடா, அந்த பாவம் மன்னிக்கப்படாது. ஸ்ட்ரைட்டா நரகம் தான்.